என்னுடைய பெயர் பரமேஸ்வரன். நான் மிஸ்ஸாலேருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். இங்கு நடக்கும் உண்ணாவிரத போராட்டம் மிகவும் மனவருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. உலக நாடுகள் எங்கும் எங்களை கண்டுகொள்ளாத நேரத்தில் எமது தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி எமது போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று நான் மிக அன்புடனும் தாழ்மையுடனும் விருப்பத்துடனும் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 4-5 உயிர்கள் மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று எனக்கு கூட தெரியவில்லை. இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு போதிய உதவியும் செய்து எமது மக்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I am here today to give my full support to the Tamil people in the Vanni district who have been suffering from the Sri Lankan military attack for the last several months. Those peoples are without food, without shelters, without basic needs. The Sri Lankan government is denying all these basic rights to our people. Our people are dying. They bomb hospitals, they bomb schools, they bomb religious institutions, and recently they used chemical weapons on the innocent Tamil peoples, and they have killed more than 5,000 people in the last 2 weeks. People are dying every day. We are here to gather support from the Canadian government to come forward and help the people who have been suffering for their basic fundamental rights. That's why me and my family have been here for the last 3 days to show our support until the Canadian government come forward and do something firm that will stop the Sri Lankan government from using all these military activities. இன்று 6வது நாள் எமது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்பர்களே, நாங்கள் தனியே ஒரு நாள் வந்து போனால் காணாது, 2 நாள் வந்து போனால் காணாது. இங்கு 6 பெரியவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், ஒரு முடிவு காண வேண்டும் என்று. எங்களுடைய சமுதாயத்தின் பெரிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் எங்களுக்கு தேவையான எங்களுடைய சமுதாயம் அமைதியாக இருக்கக்கூடிய முறையில் ஒரு முடிவெடுக்க மட்டும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர வேண்டும். இவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இதுக்கு வேறு வழி இல்லை. ஆகவே இங்கிருக்கும் ஒரு சில மக்கள் மாத்திரம் இருப்பதால் மாத்திரம் நாங்கள் இதை செய்துவிட முடியாது. இங்கிருக்கும் ஒவ்வொருத்தரும் இதில் கட்சி பேதமின்றி பங்கு பெற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஒருவர் 2 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கில் எமது மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு காண்பதற்காக முன்னுக்கு வாருங்கள். உங்களுடைய பல தொழில்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை தியாகம் செய்து நீங்கள் எப்படியும் வந்து இதில் கலந்து கொள்வதால் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் என்று உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வர்ற பாட்டை பாருங்க. இந்திய அரசாங்கமே ராணுவத்தை எடுத்துக்கொண்டு போ. உங்களோட ராணுவங்களுக்கு வேண்டாம். சிங்கள ராணுவத்தோட நீங்கள் சேர்ந்து இருக்கோ, எங்களுக்கு வேண்டாம். ஒரு ராணுவம் வேண்டாம். ராணுவத்தை எடுக்கோ, போற நிறுத்துக்கோ. நான் இப்போ டொரண்டோவிலிருந்து வந்திருக்கின்றேன். இந்த எங்கள் ஸ்ரீலங்காவில் நடக்கும் அட்டூழியங்களை, மனித படுகொலை, வன்னியில் நடக்கின்ற சிறு பிள்ளைகளின் கால்கை இல்லாமல் செய்கின்ற அரசாங்கத்தால் பல கொடுமைகள் செய்கின்றார்கள். அந்த கொடுமையை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம், ஆர்ப்பாட்டம் என்று சொல்லாமல் கவன இருப்பின் மூலமாக தெரிவித்துக் கொடுத்ததாக இங்கே வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த மீடியாக்களும் சரியாக இந்த புதினங்களை சரியாக கொடுத்து எங்கள் மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் அங்கிருந்து இங்கே கூட கஷ்டத்துடன் எங்களுக்கு வேறு வேலை பழு இருந்த பொழுதிலும்
இங்கே வந்து இந்த மக்களுடன் சேர்ந்து இந்த கவன இருப்பின் செலுத்தமாவது எங்கண்ட அரசாங்கம் ஒரு டெமோக்ராட்டிக் வேயாக இந்த எங்கண்ட நாட்டு பிரச்சனைன்றது சீஸ்ஃபயரை கொண்டு வந்து மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையை நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்பதற்கு தான் இங்கே வந்திருக்கின்றேன். ஹாப்பர் கவர்மெண்ட் கட்டாயமாக எங்களுக்கு இது செய்தர வேண்டும். நாங்கள் கேட்பது ஒரு புதினமான விஷயம் இல்லை. எங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிறந்த நாட்டில் அவரவர் உரிமைகள் இருக்குது. அதே மாதிரி எங்கள் நாட்டில் ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழ் மக்களுக்கு படு கொலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சிங்கள தீவிரவாதிகளோ சிங்கள அரசாங்கம். ஆனபடியால் இதை கேட்டு உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடன் இந்த அநியாயத்தை நிப்பாட்டுகிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்துக்கின்றோம். தயவு செய்து இதை நிப்பாட்டுங்கோ. சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது போனவர்கள், மற்றது எத்தனையோ பெண்களோ ஆண்கள் பல விதத்தாலேயும் கருத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஸ்டாப் ஜெனசைட் அண்டு ஜெனசைட், தமிழ் ஜெனசைட், தமிழ் மக்களை கொல்வதில் தீவிரமாக நிற்கின்றார்கள். ஆனால் அப்பாவி மக்களுக்கோ ஒன்றும் தெரியாது. இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர்கள் தமிழ் தலைவர்கள் தான், தமிழ் தலைவர்கள் டிஎன்ஏ போன்றவர்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு நிமித்தமாகத்தான் இங்கே வந்து எங்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு நடத்துகின்றார்கள். இந்த மீடியாக்களும் செய்து தயவாக கேட்டுக்கொண்டுள்ளோம். இதை ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்து சீஸ்வரை கொண்டு வந்து மக்களை அன்றாட வாழ்க்கையில் சீவிக்க விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டுள்ளேன். நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம் தமிழாக்களை காப்பாற்றுறதுக்கு. இல்லத்தில் எத்தனையோ ஆக்கள் இன்றைக்கும் செத்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரணமும் இன்றி சின்ன பிள்ளைகளும் கொண்டு போட்டெல்லாம் பிடிச்சி சிசரிஸ் ஆயினோம். அதை நாங்கள் தடுத்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். இத்தனை ஆக்களும் வந்திருக்கிறோம் ஒரு ஒரு இலக்கோட தமிழ் மக்களை காப்பாற்றணும்ன்றதுக்கு. அது நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். அண்ட் இவ்வளவு குண்டு போட்டு இன்றைக்கு எத்தனையோ எல்லாரும் சேர்த்து எல்லாரும் குண்டு பிடிச்சி வெடிச்சு எல்லாம் நடக்குது. அதை பார்த்து கொண்டே எல்லா நாடும் சும்மா இருக்குது. அது ஏன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன அவைக்கு செய்கிறோம்? தமிழ் மக்களும் ஒன்றும் செய்யல. அவைக்கு காப்பாற்றுக்கணும் தயவு செய்து கெஞ்சி கேட்குறோம். வணக்கம், வணக்கம். பியாசியானி சசிகலா. நாம் இங்கே இருப்பது தமிழருக்காக தான். நாம் இப்போது கதைக்கிற நேரம் எல்லாரும் சாகினோம். ஸோ நாம் இப்போ இருப்பது எல்லாரும் வந்து கொண்டாடாமல் நாம் இங்கே இருந்து தமிழர் நாடு வாழ்க வைக்கணும்னு நிற்கின்றோம். Today we are here because in our country Sri Lanka people are Mahinda is killing people and children. We want to get Tamil Eelam and we want to save our